விசுவாசம் என்பது நாம் பார்க்கிறதுக்கும் தேவன் பார்க்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் விசுவாசத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, அவன் என் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையின் ஆற்றலாக அல்ல, இந்த மனிதன் என்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உறவு, அந்த ஐக்கியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் இந்த மனிதன் தேவன் மேல் என் மேல் விசுவாசமாக இருக்கிறான் என்கிறத தேவன் என்ன தெரியுமா செய்றாரு? அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் எப்படி என்றால், நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறோம், அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவருக்கு செய்திருக்காரு, இவருக்கு செய்திருக்காரு, இவருக்கு செய்திருக்காரு, அவரால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே வாழ்க்கை இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து அவரோடு ஒரு நெருக்கமான உறவின் அடிப்படையிலேயே ஐக்கியம் இருக்கிறதா என்றால் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க? அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சரிங்க, அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் யாருக்கு முதல்ல செய்வார் தெரியுமா? அவரோடு ஐக்கியமாக வாழ்கிறவர். தானியேலுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, அவர் சிங்க கபிக்குள்ள போட போறாங்க. இப்படி பிரேயர் பண்ணா நமக்கு சிங்க கபி தாங்கிறது தானியேலுக்கும் தெரியும். சிங்கக்கபிலிருந்து ஆடனை விடுவிப்பாருங்கிறது தானியேலுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. விடுவிக்கப்படுவோமோ எங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா அவரை போட்டாங்க, அவர் என்ன தெரியுமா செய்தாரு? சிங்கங்கள் சேதப்படுத்தல. சாதராக் மேஷாக் விடுவிப்பார்னு சொல்லி சாதராக் மேஷாக்கு தெரியுமா? தெரியாது. அவர் விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் அவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த சிலை என்ன செய்யக்கூடாது, வணங்க கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அவங்க இப்படிலாம் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு வைத்துக்கொண்ட ஒரு நல்ல உறவும் ஐக்கியம். விசுவாசம் என்பது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் அப்படின்னு பார்த்தா அது பேய்க்கும் இருக்கு. அவர் உண்டு, அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, அவர் தான் நியாயம் தீர்க்க போறாரு, எல்லாமே அதுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். தேவன் பார்க்கிறது என்னவென்றால், நீ அவரோடு நடக்கிற மனிதன், அவரோடு சேர்ந்து நடக்கிற மனிதனாக இருப்பாயானால் உன்னுடைய விசுவாசம் அவரோடு சேர்ந்து நடக்க வைக்கிறது, அவரோடு ஐக்கியப்பட்டு ஒன்று நடக்க வைக்கிறது என்றால் அவர் என்ன செய்வாரு? செய்வாரா செய்ய மாட்டார் அதெல்லாம் பார்க்காது. செய்யலாம், செய்யாம என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் நான் அவரோடு என்ன தெரியுமா செய்வேன்? சேர்ந்திருப்பேன். நான் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய நோக்கமும் அவருடைய திட்டமும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேற்றும்படியாக. அது நான் தனி மனிதனாக இருந்து செய்ய முடியாது, அவரோடு வைத்துக் கொண்ட உறவின் அடிப்படையில் தான் நான் அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார்.